ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம வாங்கினதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சில கிராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சில டிஃப்ரெண்டான கிராக்கருமே வந்து இருக்கு. இந்த கிராக்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் டயத்தில் மட்டும்தான் வந்துட்டு பார்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா வந்து செம பிரைட்டாக வந்துட்டு மாறும் நைட் டைமில் வந்துட்டு அடிக்கிறது. அடுத்ததா இது பார்த்தீங்கன்னா நாட்டு வெடியில் இருக்கக்கூடிய வாழா. இந்த வாழா வந்துட்டு நீங்கள் வரைக்கும் பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஒவ்வொரு வெடிக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா லிங்கே வந்துட்டு கிடையாது, திரி தான் இருக்கு. இதை பற்ற வைக்கும் போது எல்லாமே வந்து ஜாயிண்ட் ஆகி வெடிச்சு தம்பி அப்படின்னு சொன்னாரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஓலை வெடி. நம்ம வில்லேஜில் இருக்கோம், எவ்வளோ வெடியோ வந்துட்டு வாங்கி வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இந்த ஓலை வெடி வந்து இப்போதாங்க நம்ம கைக்கே வந்து கிடைச்சிருக்கு. பார்க்கறதே வந்து பாருங்க செம கியூட்டா இருக்கு. எப்படி வெடிக்க போகுது அப்படின்றது இல்லை. அடுத்ததான் நம்ம வானம் விடுவோம் இல்லையா, அதுலேயே பார்த்தீங்கன்னா 3 டைப்ல வந்துட்டு வானம் இருக்கு. இதுவுமே நீங்க பார்க்காததான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சிலிண்டர் பாம். இதை வாங்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசைங்க. ஒரு வழியா பார்த்தீங்கன்னா நான் இதையும் வாங்கிட்டேன். தவளை வெடி, கதை, இதை வந்துட்டு நீங்க நிறைய இடத்துல வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இதே போல பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு ஐட்டம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 120 ஷாட். இந்த 120 ஷாட்டை வந்து நீங்க வரைக்கும் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. நார்மலா 120 வச்சோம் அப்படின்னா இங்க இருந்து ஒன்று வந்து போகும், இல்லைன்னா இந்த எண்ட்ல இருந்து ஒன்று வரும். அந்த மாதிரி தானே வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 5 போகும், இங்கேருந்து 5 போகும். மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 15 செகண்டில் ஃபுல்லாகவே வந்துட்டு வெடிச்சு முடிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தவிர்த்தும் ஒரு சில கிராக்கர்லாம் இருக்குது. அதை நான் என்ன அப்படின்றத சொல்லலை. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இந்த வீடியோவை இந்த 5 கிலோ பேப்பர் பாம் வச்சு தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வெறித்தனமாக ஸ்டார்ட் பண்ணுறோம். பத்த வச்சுட்டு எத்தா மாசா அப்படின்ற மாதிரி வெறித்தனமான சவுண்டுங்க. எப்பா அடுத்த இந்த வருஷம் ரொம்ப ஆசையாக வாங்கினேன் ஓலை வெடியை பற்ற வச்சு பார்க்கலாம். எவ்வளோ க்யூட்டாக இருக்கு இன்னொண்ட. நல்ல சவுண்டுங்க. எப்பா சின்னதாக இருந்தாலும் செம சவுண்டாக இருக்கு. அடுத்ததான் நாட்டு வெடியோட வாழா. திரி இல்லாத வாழா என்ன பண்ண போகுது அப்படின்றது இல்லை. பற்ற வச்சு பார்க்கலாம். ஐயோ ஐயோ வாழான்னா வாழாதாங்க, செம்ம சவுண்டுங்க. எப்பா அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் பாம். எப்படி வெடிக்கணும்னே தெரியல. கேஸ் லீக் ஆகி வெடிக்கணும்னு சொன்னாங்க. என்ன செய்யுது அப்படின்றத பார்த்தலாம். கேஸ் லீக் ஆகுதுங்க. ஐயோ எப்பா வெறித்தனமான சவுண்டுங்க. உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர்லாம் வந்து கொட்டிருக்கு. செம்ம சவுண்டுங்க. ஆனால் சிலிண்டர் அடிச்ச மாதிரியே இருந்துச்சு. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 24 டைகர் கிராக்கர். ஒவ்வொரு கிராக்கருமே பார்த்தீங்கன்னா மொரட்டு சைஸ்ல இருக்கு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாழாவா இருக்கு. அதுதான் முக்கியமான மேட்டர். செம்ம சவுண்டா இருக்கும் இந்த வாழான்னு நினைக்கிறேன். 24 புலி ஒரே நேரத்தில் உருவ போகுதுங்க. உரும போகுது. ஓடிடுறா. புலி பதுங்கி இருக்குங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. வந்துட்டுங்க வெளில. எப்பா ஒண்ணு வெறித்தனமான சவுண்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட்டி பேப்பர் வந்துட்டு பர்த்டே எல்லாம் அடிப்போம் இல்லையா, அதே போல இது பார்த்தீங்கன்னா கிராக்கரில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கு. கீழே பிடிச்சிக்கிறேன். பயப்படாமல் இல்லை, கொஞ்சம் பிடிக்கலாம். இருந்தாலும் பயமாக தாங்க இருக்கு. வேற லெவலுங்க. இதை நான் எதிர்பார்க்கல. அல்டிமேட்டுங்க. எப்பா நெக்ஸ்ட் ட்ரை. ஓ பயமா இருக்குங்க. வெறித்தனம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கதை. ஆனால் இதை நான் இப்போ தான் வாங்குறேன். எப்படி இருக்கும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருக்குது. கொளுத்திட போகிறேன். வா வேற லெவலுங்க. என்னங்க அது புஷ் நைட் வெடிச்சிருமோ? வா அல்டிமேட்டுங்க. சுத்த வேண்டியதுதான். நானும் என்னவோ நினைச்சேன். செமையா இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்டு. நம்ம நாட்டு வெடியில் இருக்கும் இல்லையா மண்ணில், அதே போல மண்ணிலே வந்து செஞ்சுருக்காங்க. எப்படி இருக்கும் அப்படின்றதுல சுத்தமாக ஐடியாவில் பற்ற வச்சு பார்க்கலாம். பத்திட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோனைசி. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு. இந்த கோனைசில் அப்படி என்ன இருக்குது அப்படின்றதில்ல. கையில் கொளுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. கொளுத்தி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத. கோனைசி. ஐயோ பயமா இருக்குங்க.
பார்த்தீங்கன்னா சாக்லேட் கிராக்கர், ஃபாரின் சாக்லேட் கொளுத்தி வச்சோம்னு வச்சுங்களேன், உள்ள இருந்து நிறைய சாக்லேட் வெளில வருமா, என்ன செய்யுது அப்படின்றத பார்த்தலாம். இப்போ வாவ், உண்மையிலே வேற லெவலுங்க. ஒன்று வச்சதான் வெறித்தனமா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிராக்கரை மொத்தமாக வச்சு கொளுத்தி விட போகிறோம். இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா இப்போ பிளு 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 பிளுன்னு வரும் பாருங்க. வச்சுட்டேன். ஒர்த்து. இது பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் நார்மலாக விடுவோம் இல்லையா, அந்த வானம். இதை வந்து நைட்டில் மேக்ஸிமம் வந்து நம்ம விட்டதே கிடையாது. இப்போ நம்ம நைட்டில் விட்டு பார்க்கலாம். நாலு வானம் ஒரு ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். இதுவுமே நைட்டில் விட்டோம் அப்படின்னா வெறித்தனமாக இருக்கும். இப்போ விட்டு பார்த்தலாம். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வானம். போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பொறியாக வந்து கொட்டிட்டு போவோம். லாஸ்டிங் கூட விட்டுருப்போம். அது ஆனால் பகலில் இருந்திருக்கும். இது நைட்டில் பாருங்கள் வெறித்தனமாக இருக்கும். இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம வாங்கின கிராக்கர்லேயே ரொம்ப பிடிச்ச ஒரு கிராக்கர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதாங்க, இந்த மான்ஸ்டர் ராக்கெட்டு. வெறித்தனமான வேகத்தில் போகும், பார்த்துருப்பீங்க. அடுத்ததா இது பார்த்தீங்கன்னா கோயில் டைமில் வைப்பாங்க அப்படின்னு சொன்னால, இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு. இதை நம்ம பற்ற வச்சோம் அப்படின்னு வச்சுக்கலாம், இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக வந்துட்டு மாறும். வெள்ளை மழை பொழிய போகுது. வாவ், அல்டிமேட்டுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா கிரீன் கலரு போட்டலாமா? வாவ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் அவளோட எதிர்பார்த்த 120 ஷாட் இல்லை, இது பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் கன்னு அப்படின்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சடன்னு போகுது. பற்ற வைக்க போகிறேன். பத்திட்டு ஐயோ இந்த வருஷத்துலேயே வந்து வெடிக்காத ஒரு வெடி என்ன அப்படின்னா இந்த கோல்டு உலக்க வெடி தான். இதை நம்ம வந்து கொளுத்தி வச்சுட்டு இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் விட்டு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் வந்து விடுவது முத்து மற்றும் கலை.